வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 20 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே வில்லிக்கு சரியான கோவம். நேராக காளியம்மாளை போய் சந்திக்கிறாங்க. காளியம்மாள் வில்லியை பார்த்துட்டு, இங்கே பாருமா மருமகளே, நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நான் ஊரில் இல்லாத நேரம் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. எதுக்கும் கொஞ்சம் அலாட்டா இந்த வேலையை பார்த்துருக்கலாம்ல. வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரொம்பவே சுதாரிப்பாக தான் இந்த வேலையை பார்த்தோம். அவன் இவ்வளோ சீக்கிரம் அந்த நவீனை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், அவரை இப்போ அதிகாரிங்க பிடிச்சிட்டு போனாங்க. அதுவும் ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளோ வேதனையாக தெரியுமா இருந்துச்சு. அவர் அந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அவமானமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அவமானத்தை அவர் இதுவரைக்கும் சந்திச்சதே கிடையாது. இது எல்லாத்துக்கும் என் வீட்டில் இருக்கிறானே டிரைவர் பையா, அவன் தான் காரணம். அவனை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அத்தை. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா மருமகளே, எப்போ என் புள்ள மேலே அவன் கை வச்சானோ இனிமே அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு என் மகனை வெளியில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது வில்லி வந்துட்டு காளியம்மனோட வீட்டில் இருக்காங்க. எப்படியும் அவர் வீட்டுக்கு வந்துடுவார், அத்தை போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்கள் 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே அடைக்கிறாங்க. ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக அந்த வில்லனை பார்த்து, இதே மாதிரி எத்தனை நாள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன்? இங்கே பாரு, இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு. அப்போது வில்லன் சொல்கிறாரு, டேய், அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டியல்ல, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை கேவலமாக பேசுகிற மாதிரி பண்ணிட்டியல்ல, நான் வெளியில் வந்ததோட உன் கதையை முடிக்காமல் இருக்க மாட்டேன். அப்போ மயில் சொல்கிறாரு, சகல, இவன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் இவன் திருந்த போகிறதே கிடையாது. இவன்கிட்ட வந்து பேசுகிறதே வேஸ்ட்டு சகல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு நேராக அந்த வில்லனை பார்த்து, இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஆனால் நீ வெளியில் வந்ததோட ஏதாவது என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், இவனுங்களை யார் வந்துட்டு ஜாமீனில் கூட்டிகிட்டு போக நினச்சாலும் விடாதீங்க. இவனுங்களை ஒரு 5 நாள் இங்கே போட்டாதான் அவனுங்க சரிப்பட்டு வருவானுங்க. அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நம்ம மயிலும் அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. அவங்க போனதும் அந்த காளியம்மாள் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அந்த 2 பேரையும் பார்த்துட்டு, ஐயோ ஐயோ, என் வீட்டு பிள்ளைங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. உங்களை இந்த நிலைமையில பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். 2 நாள் நான் ஊரில் இல்லை, அதுக்குள்ளேயும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நேராக அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், என் பிள்ளையும் அவரும் வெளியில் வரத்துக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரையுமே வெளியில் விடுங்க. அதிகாரிங்க சொல்கிறாங்க, என்ன மேடம், காசு கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? உயிரோட 2 பேரை புதைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள எப்படி வெளியில் வர முடியும்? இங்கே பாருங்க, டிவி இல்லாமல் வந்து வாங்கி கட்டிக்காம இந்த இடத்த விட்டு போங்க. காளியம்மாள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் பெரிய அதிகாரியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை பேரை வேணும்னாலும் கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் வெளியில் விடுற மாதிரி இல்லை. இதை கேட்டதும் நம்ம காளியம்மாள் அதிகாரியை பார்த்து, நான் யாருன்னு தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு காளியம்மாள் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட அவங்க நேராக வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வக்கீல் அங்கேருந்து வராரு. அப்போ வந்துட்டு காளியம்மாள்கிட்ட, சொல்லுங்க மேடம். அப்போ காளியம்மாள் விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம், இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவங்கள வெளியில் கொண்டு வர்றது ரொம்பவே சுலபம் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்பவே தப்பான விஷயத்த பண்ணியிருக்காங்க மேடம். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு காளியம்மாள் சொல்கிறாங்க. டேய், எனக்கு உதவி பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாரி மேடம், எனக்கு இந்த அளவுக்கு விஷயம் சிவியர் ஆகியிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல.
சுலபமா வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா நீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. மேடம், எப்படியும் கோர்ட்டுக்கு போய் தான் மேடம் அவங்கள வெளியில கொண்டுட்டு வரலாம். இது கேட்டதும் காளியம்மாள் திட்டுறாங்க. டேய், எனக்கு உதவி பண்ணாதனே இந்த இடத்துல இருக்க வேண்டிய தேவையில்லை, கிளம்புட அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து விரட்டுறாங்க. அப்போ காளியம்மாள் அங்கேருந்து உள்ளார வர அதிகாரிங்க கேட்குறாங்க, என்ன இவங்களை வெளியில கூட்டிட்டு போறேன் இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு வந்த, கடைசியில என்ன ஆச்சு? காளியம்மாள் அதிகாரியை பார்த்து, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, நான் கண்டிப்பா அவங்க 2 பேரையும் வெளியில கொண்டு வருவேன், கவலைப்படாம தைரியமா இருங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, சரிங்க சித்தி, நீங்க வெளியில கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம வில்லி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. நேரா வீட்டுக்கு வந்ததும் வில்லி அவங்க காளியம்மாளை பார்த்து, என்ன இது அத்தை, யாரையும் கூட்டிட்டு வர மாதிரி தெரியலையே, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு, அத்தை என்னாச்சுத்த, அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, கடைசியில நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு? காளியம்மாள் சொல்றாங்க, நம்ம நினைச்சதை விட அந்த டிரைவர் பையன் ரொம்பவே பெரிய வேலையை பண்ணியிருக்கான், யாரு போனாலும் சரி அவனை வெளியிலேயே கொண்டு வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கான். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, நான் எப்படியாவது போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன், உங்களை நம்பினேன், கடைசியில நீங்க இப்படி எனக்கு உதவி பண்ணலையே. காளியம்மாள் சொல்றாங்க, மருமகளே, என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன், வேணும்னா ஒரு மனைவியா நீ போய் கேட்டு பாரு, வெளியில விடுறாங்களான்னு பார்ப்போம். உடனேயே வில்லியும், சரி அத்தை, நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு நேரா அதிகாரிங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க வில்லன் வில்லியை பார்த்து, நீ எதுக்கு சந்திரா இங்க வர? இங்க பாரு, நீ எல்லாம் வராத, இன்னும் 2 நாளையில நான் வெளியில வந்துடுவேன். வில்லை சொல்றாங்க, என்னங்க, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க அப்படின்னு நேரா அதிகாரிங்க கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, சார் தயவு செஞ்சு அவரை வெளியில விடுங்க சார், அவரு ரொம்பவே இன்னசென்ட், யாரோ தேவையில்லாம இப்படி ஒரு காரியத்தை மாட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, என்னம்மா நீ என்னை பொய் சொல்ல பாக்குறியா, எங்களை ஏமாத்த பாக்குறியா? அதெல்லாம் ஆதாரத்தோட, உங்க புருஷன் தான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு, நீ தேவையில்லாம வந்து உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்காத. அப்ப வில்லி சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க சார், அவரு ரொம்ப பாவம் சார், தயவு செஞ்சு விடுங்க சார் அப்படின்ட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அவங்க கெஞ்சினதை பார்த்துட்டு அதிகாரிங்க ரொம்ப இறக்கப்பட்டு, இங்க பாருமா, நீ கெஞ்சினதை பார்த்தா பாவமா இருக்கு, நீ உன் புருஷன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருப்பா போல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனை வெளியில ரிலீஸ் பண்றாங்க. அப்போ அந்த சிவனாண்டி மட்டும்தான் வெளியில வராரு, அவர் சித்தப்பாவை வெளியில விடல. அதிகாரி சொல்றாரு, இங்க பாருமா, உனக்காக நான் ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்றேன், உன் புருஷனை மட்டும், ஆனா அங்க இருக்கிற அந்த பெரிய மனுஷனை வெளியில விட முடியாது, யாராவது ஒருத்தன் அந்த தண்டனையை அனுபவிக்கணும்ல அப்படின்னு. அப்ப சித்தப்பா சொல்றாரு, மவனே பரவாயில்லடா, நீ வெளியில போடா, நான் பாத்துக்கிறேன், நான் சந்திக்காத வாழ்க்கையா அப்படின்னு. உடனே வில்லி சொல்றாங்க, சாரி மாமா, எங்களால உன்னை வெளியில கொண்டு வர முடியல. அதுக்கு அவர் சொல்றாரு, மருமகளே, என் மகன் வெளியில இருந்தா போதும், அவன் எந்த விஷயத்த கரெக்டா முடிக்கணுமோ அந்த விஷயத்த சரியா முடிச்சிருவான், நீ கவலைப்படாத மருமகளே. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்களுக்காக தான் இவரை ரிலீஸ் பண்றோம், வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவரை மறுபடியும் நாங்க பிடிச்சு உள்ள போடுற மாதிரி வரும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, கண்டிப்பா அடுத்த வாட்டி எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனை வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, என்னங்க, நான் கண்டிப்பா அவனை விடவே மாட்டேன், அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, கண்டிப்பா அவனுக்கு கொடுத்தே ஆகணும், ஒரு 2 நாள் பொறுமையா இருந்து அவனை வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் யாரோ அந்த சந்திரா வந்துட்டு சிவனாண்டிய ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வரத பாத்துறாங்க. உடனே என்ன பண்றாங்க, நேரா அந்த ஈஸ்வரியோட மருமவனுக்கு போன் பண்றாங்க. அவரு ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க யார் பேசுறது? அவங்க சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டோட பையன் ஒருத்தனை உயிரோட புதைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க போயிட்டு கூட காப்பாத்திட்டு வந்தீங்களே, இப்ப என்னாச்சு தெரியுமா? அதுக்கு காரணமானவங்களை கைது பண்ண சொல்லி கொண்டாந்து பிடிச்சு கொடுத்தீங்கல்ல, இப்ப அவன் ரிலீஸ் ஆயிட்டான் சார். சார் என்ன சார், 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அவரை பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல அவர் வெளியில வந்துட்டாரு. என்ன சார் இதெல்லாம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க, அவரை யாரு வெளியில கூட்டிட்டு வந்தது? அதுக்கு அவரு சொல்றாரு, சார் வேற யாரும் இல்ல,
உங்க வீட்டுல இருக்கிறாங்களே சந்திரா, ஈஸ்வரி மேடத்தோட தங்கச்சி அவங்கதான். இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம். இப்பதான் புடிச்சு கொண்டு போய் உள்ளார போட்டோம், அதுக்குள்ளேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை அத்தை உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மருமவனே, என்ன முக்கியமான விஷயம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அந்த நவீனுக்கு இப்படி ஆனதுக்கும் நீங்க அந்த ஜெயிலுக்கு போனதுக்கும் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வில்லன்கள் 2 பேரும் தானே. அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு அதிகாரிங்க கிட்ட சொல்லி அவனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டா உங்க தங்கச்சி போயிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னமா அப்பல சொல்றீங்க, என்னால நம்ப முடியல. சந்திரா போயிட்டு ரிலீஸ் பண்ணாளா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, நீங்க வந்து வேணும்னா அதிகாரிங்க கிட்ட கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு அதிகாரிங்களை பார்க்க போறாங்க. அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்ததும், ஐயோ மேடம் என்ன உடனே வந்துட்டாங்க, நம்ம வேற அவனை ரிலீஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி நேரா அந்த செல்லுக்குள்ள போய் பார்க்க அங்க சித்தப்பா மட்டும் இருக்காரு. அவரை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் என்ன சார் இது, ஒருத்த மட்டும்தான் இருக்கான், இன்னொருத்த எங்க? அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் சாரி மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவரை சந்திரா மேடம் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். யார கேட்டு ரிலீஸ் பண்ணீங்க? அவனுங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கானுங்க, அவனை போய் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க தான் ஒருவேளை ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ அப்படின்னு நினைச்சு நாங்களும் ரிலீஸ் பண்ணிட்டோம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படி ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா நானே உங்ககிட்ட நேரடியா பேச மாட்டானா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை ரிலீஸ் பண்ணீங்க? இதனால எவ்வளவு ஆபத்து வரும் தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கேரிங்கே இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சாரி மேடம், சந்திரா மேடம் தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போனாங்க, மத்தபடி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி வெளியில வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்ப என்ன முடிவு எடுக்கலாம்? அப்ப சந்திரா சொல்றாங்க, மாப்பிள்ள நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கோவமா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் சந்திரா அவங்க புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. காளியம்மாள் அந்த இவன் வரத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா என் மகன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அத்தை நான் எப்படியோ வந்துட்டு பிடிவாதம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவும் இதை கேட்டதும் அந்த காளியம்மாளும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, இவருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும் அப்படின்னு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அவரு வீட்டுக்குள்ள போனதும் வில்லி சொல்றாங்க, சரி நான் வீட்டுக்கு போறேன், இவரு ரிலீஸ் ஆனது கண்டிப்பா வீட்டுக்கு தெரிய வரும், அதுக்கு காரணம் நான் இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும், அதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க ஏற்கனவே கோவத்துல உட்கார்ந்துருக்காங்க ஈஸ்வரி. வில்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள வந்ததோட ஈஸ்வரி கோவமா அங்கே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சந்திராவுக்கு ஷாக்கு, என்னடா இது, அக்கா நம்மள நிக்க சொல்றாளே அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுவ? அடுத்து வில்லி கேக்குறாங்க, என்னக்கா ஆச்சு, என்ன பண்ணேனா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீ போயிட்டு என்னோட எதிரி சிவனாண்டிய ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி ஒரு வேலையை பார்ப்ப, அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க. அப்ப வில்லி ஷாக் ஆகுறாங்க, ஆகா நம்ம விஷயத்த இந்த டிரைவர் பைய போட்டு கொடுத்துருப்பான் போலயே, இப்போ எப்படி அக்காவை சமாளிக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க உங்களதான் அத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாரு அக்காவுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ இடையில புகுவ வேணாம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அக்கா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா அந்த நம்பிக்கையை குலைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் வந்துட்டு மனசு வருதோ தெரியல. அந்த சிவனாண்டி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி அத்தைய மாட்டி விடணும் அப்படின்னு யோசிச்சான், அவனையே போயிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க அக்கா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே அர்த்தம், கேளுங்கட்ட அப்படின்னு. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீ என்னோட சொந்த தங்கச்சி, நீ எனக்கு எந்த வகையிலயும் துரோகம் பண்ண மாட்டே அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சரியான கோபத்துல பேசுறாங்க. சோ இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பா தீபாவளி ரிலேட்டடா ஏதாவது கதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்து கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அந்த சண்முகத்தோட வாக்குமூலம் இருக்கு, இதே மாதிரி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கு.
ஸோ சுவாரஸ்யமான கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அரும்பு டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.